இந்த சிறகடிக்க ஆசையில கேடு கெட்ட மனோஜோட ரோகிணி எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. ரோகிணி பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் காண்டா இருக்கு, இவ்வளவு போய் சொல்றாங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனோஜோட ரோகிணி எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. ரோகிணியாவது நம்ம லவ் பண்ணவனுக்காக நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக போய் சொன்னா, ஆனா இந்த மனோஜ் இருக்காரு கேவலம் அந்த பண்ணத்துக்காக என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவார் போல. ரோகிணியை பத்தி உங்க அம்மா தப்பா பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காரு. அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது ரோகிணிக்காக பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் நானு. ஆனா அதை கூட ஒரு பேச நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்துட்டு சொல்லிட்டாங்க என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா கேட்கறாங்க ஏன்டி 5 லட்சம் கொடுத்து டைவர்ஸ் பண்றதுன்னு சொன்னேன், பின்னாடி மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது முன்னாடி சொன்னேன் இப்ப வந்து மனோஜோட குழந்தை என் வயித்துல வளருது மேடம், நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிட்ட, மனோஜ் நீ எத்தனை நாளா எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணா சேர்ந்து வரும்போது இப்போ குழந்தை வயித்துல இருக்கு, இந்த குழந்தை நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்த்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுல அட்வொகேட் சொல்றாங்க இது கேஸ் முடியவே முடியாது போல, என்ன ஆனாலும் இந்த கேஸ் முடியாது போல, இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்த கேஸ், அதனால இது முடிய முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ அதை பேசிட்டு டிசைட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து அவங்க அப்பா கேட்கறாரு என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பா இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ஸ்ருதி திட்டாங்க அது எப்படி சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க, அவ கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம மீனா சொல்றாங்க நல்லவேளை அவ சைன் போடுறதுக்கு முன்னாடி இவர் உண்மையை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீனா சப்போர்ட் பண்ணி பார்த்து விஜயா கத்துறாங்க நீ என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா அவன் அந்த டாக்டரே வேலைக்கு பேசி வாங்கிருப்பா அப்படின்னா ஸ்ருதி சொல்றாங்க அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க நான் தான் இது பண்ண அப்படின்னா ஒரே தெருவுல தானே இருக்காங்க அவ பண்ணால பண்ணுவா அப்படின்னு. அண்ட் நீங்க ரொம்ப இமேஜினேஷன் ஓவரா இது பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை வந்து ரொம்ப கேரக்டர் தப்பா பேசுறீங்க அப்படின்னு. மனோஜ் அவ வாயை திறக்க மாட்டானே அவன் திருத்தணும் முடிச்சிருக்கான் அதுல தெரியல அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க அவங்க அம்மா டே மனோஜ் வாய் வந்து நீ பேசுற அப்பதான் தெரியும் அப்படின்னா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. உடனே மீனா சொல்றாங்க இல்ல ரோகிணி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு. அவ பிள்ளையே இவன் பிள்ளை இருக்கிறத அவன் மறைச்சு கல்யாணம் பண்ணா, இந்த பிள்ளை எங்க வாங்கி வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசும்போது அட்லீஸ்ட் மனோஜ் அந்த இடத்துலயாவது ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கணும் இப்படி பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் மனசாட்சிக்கு தெரியும் அது அவரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது அவளை மட்டும் கிடையாது அவரோட குழந்தை சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்லாம அவங்க அம்மா பேசிட்டு அவர் அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அது மீனாக்கு கோவம் வந்து கத்துறாங்க ஏன் இப்படி பேசுறீங்க, ரோகிணி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐயோ கொஞ்சம் விடுறீங்களா தயவு செஞ்சு அப்பெல்லாம் அந்த தப்பா பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அம்மா நீங்க நம்புறீங்க எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மனோஜ் கிளம்புறாரு. அவங்க அம்மாக்கு டவுட் இருக்கு ஒரு வேலை வந்து தப்பு பண்ணிருப்பானோ அப்படின்ற டவுட் அவங்க அம்மாக்கு இருக்கு. ஆனா அவங்க அம்மா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க என்ன பிள்ளைய விட்டு கொடுக்க முடியாது. அவரும் வெளியே வந்து மனோஜ் யோசிக்கிறாரு என்னடா இது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது திரும்ப நம்ம கனக கழுத்துல வேற தாலி கட்டிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறப்பா மனோஜ் அவன் சொன்ன மாதிரி நம்ம மோசமான நிலைமையில ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா ரோகிணி அவங்க வீட்டை கட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க என்ன ஆச்சு டைவர்ஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. அங்க பிரச்சனை ஆயிடுச்சுமா இது போல வந்து மாசமா இருக்கா அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க இது என்னடி புது பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பா இதை வச்சு மனோஜோட சேருவேன், என் ஃபர்ஸ்ட் பிள்ளை கிறிஷ் வந்து அப்பா இல்லாம வளர்ந்தவன் இந்த குழந்தை அப்பா இல்லாம வளர்க்க மாட்டேன் கண்டிப்பா மனோஜோட சேருவேன் அப்படின்ற சபதத்தை எடுத்திருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம மனோஜை கட்டுறாங்க. மனோஜை கட்டிட்டு அந்த 5 லட்சம் ரூபாய் பைய வச்சுட்டு இந்த காசு எப்படியாவது ரோகிணி கிட்ட கொடுத்துட்டு அவள் டைவர்ஸ் வாங்கி கனகா கல்யாணம் பண்ணிட்டோம் செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் மைண்ட் ஒரு நிலையிலே இருக்கு. அது போல ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஐயோ ரோகிணி நம்மளை விட்டு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த குழப்பத்திலே கனகாவையும் கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த காசும் வேணும் கனகாவும் வேணும் ரோகிணியும் வேணும் எல்லாருமே வேணும் அவருக்கு. அவர் மட்டும் தான் இந்த உலகத்துல நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான கேரக்டரா இருக்காரு. எனக்கு மனோஜ் பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுது. அவர் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவரை சேர்க்கணும்ன்றதே தெரியல. உங்களுக்கு அவரை பத்தி என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வொகேட் கட்டுறாங்க. அவங்க வந்து இந்த ரோகிணி உங்க முன்னாடி தான் ஸ்ட்ராங்கா சொன்னா மனோஜ் தான் அப்பான்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு கேஸ் மட்டும் போட்டா போதும் உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு எல்லா இதுவும் வந்து மனோஜ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், கண்டிப்பா ரோகிணியோட சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு குண்டு தூக்கி போடுறாங்க. இது எப்படி கொண்டு போறாங்க ரோகிணி விஷயம் மட்டும் கூட ஓகே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரோகிணி கூட எப்படின்னா சேர்ந்துதான் ஆகணும் எனக்கு குழந்தைக்கு சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்றது நம்மளால கணிக்க முடியும். ஆனா இப்ப இந்த இடையில கனகா இருக்கிறதால இந்த சீரியல் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றதே கணிக்க முடியல. கனகாவோட கேரக்டர் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது நம்மளால கணிக்க முடியல. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. உங்களுக்கு என்ன நடக்கும் தோணுது அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.